தான் தவறுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஒரு காலத்தில் வீரலட்சுமினாலே ஒரு போராட்டம் தான். எந்த ஒரு முன்னெடுப்பு இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் முதல்ல போராட்டத்தை முன்னெடுப்பது வீரலட்சுமி தான். இன்னைக்கு ஒரு பாதுகாப்பான மிக பிரபலமான ஒரு அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு வெளிநபர் போயிட்டு அந்த சிறுமியிடம் அந்த மாணவியிடம் பயங்கரமான ஒரு பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு 2 தினங்களுக்கு முன்பாக அதே தோழியோட ஒரு தொடர்ந்து அந்த இடத்துல அவர் அதுமாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு வெளிநபர் போய் அந்த மாணவிகிட்ட அந்த பாலியல் தாக்குதல் பண்ணதை நீங்கள் நியாயப்படுத்துகிற வகையில் ஏன் இப்படி பேசுறீங்க? போராடுறது தவறுன்னு எப்படி சொல்றீங்க? போராடுறது தவறுன்னு கேட்கல. இந்த வீரலட்சுமி ஏன் போராட வரலன்னு கேட்டதுக்கு போராட்டம் நிறைய நடக்குது. இந்த வீரலட்சுமி வந்து போராடி தான் நீதி பெற்று தர போறாங்களான்றது தான் நான் கேள்வி முன்வைக்கிறேன். ஏன்னா உயர்நீதிமன்றம் வந்துருச்சு. ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு தனிநபர் உள்ள போந்து ஒரு பொண்ணு மேல கையை வச்சிருக்கான். அவன் கால் உடைக்கப்பட்டிருக்கு. அவனை குண்டாஸ்ல தூக்கி உள்ள போட்டாங்க. வழக்கு நடத்த போறாங்க. அவனுக்கு தண்டனை சட்டம் கண்டிப்பா கொடுக்க போகுது. சட்டம் தண்டனை கொடுக்கலையா இந்த வீரலட்சுமி கண்டிப்பா தண்டனை கொடுப்பேன். இது அவனுக்கு மட்டும் கிடையாது, பெண்கள் மேல கை வைக்கிறோம் எல்லாருக்குமே அதே தான். நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி பெண்களுக்கு அதாவது எதிராக நான் பேசலை. நீங்கள் வந்து என்னுடைய கருத்தை வந்து மாற்றி புரிஞ்சிருக்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், என்னோட செயல்பாடு என்னோட எண்ணம் பொண்ணை தொட்டவனே அவன் தலையை எடுக்கணுன்றது என்னுடைய நிலைப்பாடு. நான் திரும்ப சொல்கிறேன். ஆனால் அவங்களுக்கு நான் ஆதரவாக இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. அந்த பெண்ணுக்கு நான் முழுமையான ஆதரவு நான் கொடுக்குறேன். போராட்டம் என்பது எல்லா பெண்களுக்கும் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் அந்த பொண்ணு ஒரு புகார் தருது. இங்கே தெரியும் ஒரு பொண்ணு தன்னுடைய நடந்த சம்பவங்களை பற்றி கூறுது. அந்த இடத்துல ஒருவர் அவருடைய அந்த நபர்கிட்ட குற்றச்சாட்டை பற்றி கைது செய்யப்பட்ட நபர்கிட்ட ஃபோனில் பேசியிருக்காரு. அந்த நபரோடு இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் வற்புறுத்தி இருக்கா. எல்லாருக்குமே அந்த பொண்ணு கொடுத்தது புகாரில் அதையும் காவல்துறை வெளியிட்டு அது எப்பயாரும் வெளியில் வந்துச்சு. பொண்ணோட பேருங்கிற எல்லாம் வெளியில் வந்துச்சு. பாதிக்கப்பட்ட பெண்ணு எவ்வளோ ஒரு மன அழுத்தத்தில் இருந்தால் ஒரு மன உளைச்சல் இருந்தாக்கா அந்த ஒரு தகவலை சொல்லியிருப்பாங்க. அது குறித்து தான் ஒரு நபரை மட்டும் கைது பண்ணுறீங்க, மற்ற நபரை ஏன் கைது பண்ணலை அப்படின்னு கேட்டு தான் அதை போராட்டம் பண்ணுறாங்க. இது எந்த வித தவறுன்னு சொல்கிறீங்க? ஏன் வந்துட்டு நீங்கள் போராட்டம் முன்னெடுக்கல? வீரலட்சுமியை நாங்கள் போராட்ட காலத்தில் பார்க்கல, ஏன் பார்க்கல? இன்னைக்கு சீமான் மேலே புகார் கொடுன்னு வந்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடியே விஜயலட்சுமி கூட நீங்கள் வந்தீங்க. அதே மாதிரி திமுகவுக்கு எதிராக ஏதாவது செயல் வந்தாக்கா வீரலட்சுமி இங்கே வந்து புகார் கொடுக்க வராங்களே ஒழிய ஒரு தவறு திமுக அரசு கண்டித்தோ ஒரு தவறு நடக்கும் பட்சத்தில் ஏன் வீரலட்சுமி வரல? அதுதான் எங்களுடைய கேள்வி. இப்போ அந்த பாலியல் அந்த பையன் இப்போ ஞானசேகரன்ற அந்த பையன் வந்து திமுகவுடைய எம்எல்ஏவா எம்பியா இல்லை அமைச்சரா? அவருக்காக நான் வரிஞ்சு கட்டின்னு வரத்துக்கு அப்படியே இருந்தாலும் வரிஞ்சு கட்டி நான் வரமாட்டேன். அவன் பாதிப்பை ஏற்படுத்தின பையன் வந்து கைது செய்யப்பட்டிருக்கான். அந்த பொண்ணு சொல்கிற யார் கூடயா வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுன்னு சொன்னது யாருன்றதை யாரா ஆதாரபூர்வமாக ரெக்கார்டு ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா, இல்லை அவன் பேசுனா உயர்நீதிமன்றம் ஒரு குழு அமைச்சிருக்கு, அவங்ககிட்ட கொடுங்க. இல்லை தேசிய மகளிர் ஆணையத்தில் கொடுங்க, இல்லை மீடியாவுக்கு கொடுங்க. அது எதுக்கு பேட்ச் குத்துட்டு நீங்கள் அசம்பிளியில் போயிட்டு அலப்பறை பண்ணுறதுல ஒன்றும் நியாயம் கிடையாது. அப்போ அந்த பொண்ணையும் அந்த குடும்பத்தையும் அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறீங்க.